வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பழைய பீரோவை திறந்து பார்க்கும்போது அந்த பீரோக்குள்ளே உள்ள ஒரு இதில் பழைய ரூபாய் நோட்டுகள், அதாவது ஜப்பான் நாடு அச்சிட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் ஒரு கவரில் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பார்த்திங்கன்னா இது 1942-45 காலகட்டங்களில் இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது ஜப்பான் நாடு எந்தெந்த நாடுகள் எல்லாம் பிடித்திருந்தது, கைவசம் வைத்திருந்ததோ அந்த நாடுகளில் புழக்கத்துக்காக விட்ட ரூபாய் நோட்டுகள். மலேசியா, புரூனே, பர்மா போன்ற நாடுகளில் அவங்களோட ஜப்பான் ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. அதோட நோட்டுகள் தான் இதெல்லாமே. இது எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க அந்த நாடுகளில் இருந்ததுனால அவங்க உபயோகப்படுத்தினது போக மிச்சத்தை சேர்த்து வச்சுருக்காங்க கொஞ்சம் பாதுகாப்பாக. அதே மாதிரி எங்கள் அப்பா 1981-82 இலங்கை போயிருந்தபோது உபயோகப்படுத்திய இலங்கை ரூபாய் நோட்டுகள், பழைய இலங்கை ரூபாய் நோட்டுகளும் அதில் இருந்தது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே இதெல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ரூபாய் நோட்டுகளோட மதிப்புகள் இப்போ எவ்வளோன்றதெல்லாம் நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ரூபாய் நோட்டுகள் நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்குவே நம்ம மகிழ்ச்சி. ஸோ இந்த ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு தெரிந்து இதில் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிந்தாலோ, இல்லை 1942-45 காலகட்டங்களில் இதுக்கு இப்போ எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை பற்றியோ வேறு ஏதோ பற்றியோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி பழைய நாணயங்கள் சேகரிப்பவர்கள்ட்ட இதை காட்டி இதோட வரலாறை பற்றி கேளுங்க. வேறு ஏதாவது தகவல் தெரிந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம வீட்டில் இப்போ வேறு என்னென்ன பொருட்கள் ஏதாவது கிடைச்சது, பழைய பொருட்களோ இல்லை என்னென்ன கிடைச்சது, அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வெளியிடுறேன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. காணொலியில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க, சரி செய்யலாம்.